Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்கான தேதியை அரசாங்கம் February 1, 2026 நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ பொருளாதார அறிக்கை மத்திய பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னதான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த எக்கனாமிக் சர்வேனா என்ன, இது யாரு தயார் பண்றா, இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு, இது ஏன் அவசியம், யார் இதை வெளியிடுவா, இப்படின்னு பல தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பொருளாதார ஆய்வறிக்கை அதாவது எக்கனாமிக் சர்வே அப்படின்னா என்ன? இது இந்திய அரசால ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கை. இதுல கடந்த நிதியாண்டுல இந்திய பொருளாதாரம் எவ்வாறு செயல்பட்டது அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஆய்வு இடம்பெற்றிருக்கும். இந்த அறிக்கை நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறை மூலமா தான் தயாரிக்கப்படுது. இந்த அறிக்கையை தயாரிக்கிறதுல முதன்மை பொருளாதார ஆலோசகர் அதாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. பொதுவா மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடி 1 இல்ல 2 நாட்களுக்கு முன்னதாக தான் பாராளுமன்றத்துல இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அடுத்ததா இந்த பொருளாதார ஆய்வுல என்னென்ன இடம்பெறும் அப்படின்னு பார்த்தா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி, பணவீக்கம் மற்றும் விலைவாசி நிலை, வேலைவாய்ப்பு நிலை, வேளாண்மை, தொழில் மற்றும் சேவை துறைகள், அரசோட வருவாய் மற்றும் செலவுகள், கல்வி, சுகாதாரம், வறுமை போன்ற சமூக துறைகள், உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் அதனால இந்தியாவில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இப்படின்னு இந்த அம்சங்களை எல்லாம் விரிவாதான் பகுப்பாய்வு செஞ்சு இந்த அறிக்கை தயாரிக்கப்படுது. இந்த பொருளாதார ஆய்வு ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தோட தற்போத நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க, நாட்டோட சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை புரிஞ்சுக்க, மத்திய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கான பொருளாதார அடிப்படையை புரிஞ்சுக்க, இப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமா இந்த பொருளாதார ஆய்வு தேவைப்படுது. இன்னொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வேறு, மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது வேறு. பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது போன நிதியாண்டுல என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா விளக்கும். ஆனா மத்திய பட்ஜெட் வரப்போற நிதியாண்டுல இனி அரசு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத தெளிவா விளக்கக்கூடியது. யார் இதை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த பொருளாதார ஆய்வறிக்கைய மத்திய நிதி அமைச்சர் தான் பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க. முதல் பொருளாதார ஆய்வறிக்கை 1950-51 தான் முதல்ல மத்திய பட்ஜெட்டோட சேர்த்து சமர்ப்பிக்கப்படுது. ஆனா 1964க்கு பிறகு மத்திய பட்ஜெட்டும் பொருளாதார அறிக்கையும் தனித்தனியா தான் சமர்ப்பிக்கப்பட்டு வருது. சோ சிம்பிளா எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது முக்கியமா இந்திய பொருளாதாரத்தோட நிலை குறித்த நிதியமைச்சகத்தோட பகுப்பாய்வு தான் விவரிக்குது. இந்த ஆய்வறிக்கையில பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு மொத்தம் 2 பகுதி இருக்கு. பார்ட் ஏல நிதியாண்டின் போது ஏற்பட்ட முக்கிய பொருளாதார முன்னேற்றங்களும் இந்திய பொருளாதாரத்தோட விரிவான மதிப்பாய்வுகளும் இடம்பெறும். 2வது பகுதியில அதாவது பார்ட் பில பொருளாதாரம் தொடர்பான குறிப்பிட்ட சமூக பொருளாதார பிரச்சனைகள் இடம்பெறும். இன்னொரு முக்கிய நிகழ்வா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எப்போதாவது ஒரு முக்கிய கருப்பொருளை மையமா வச்சு தயாரிக்கப்படும். இதுக்கு உதாரணமா தான் 2017-18 நிதியாண்டுல இந்த ஆவணம் பெண்களை மையமா கொண்டு பிங்க் பொருளாதார ஆய்வறிக்கையா சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா மத்திய பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை ஏன் சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? முன்னாடி காலத்துல இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மத்திய பட்ஜெட் விளக்கத்தோட ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. ஆனா 1964 தான் இது தனி அறிக்கையா பிரிக்கப்பட்டுச்சு. பாராளுமன்றத்துல பட்ஜெட் விவாதங்கள் நடக்கும் போது பொருளாதார நிலையை விளக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணமா இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா இப்போ ஏன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வெளியிடுறாங்க அப்படின்னா, பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டோட பொருளாதார நிலை எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, விலைவாசி நிலை, இப்படி எல்லா தரவுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எம்பிக்கள், பொதுமக்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் பொருளாதாரம் சந்திக்கக்கூடிய சவால்கள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எங்க கொள்கையில மாற்றம் தேவை, இது எல்லாத்தையுமே முன்னவே காட்டி பட்ஜெட்ல எடுக்கப்படக்கூடிய முடிவுகளுக்கு வழிகாட்டியா இந்த ஆய்வறிக்கை செயல்படுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இத பார்த்துதான் அரசு என்ன செலவு செய்யலாம், எங்க மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. இந்த பொருளாதார ஆய்வு அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தோட ஆண்டறிக்கை. அது கடந்த கால நிலைய மதிப்பீடு செஞ்சு எதிர்கால திசையை நம்மளுக்கு காட்டுது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.